ஹலோ எவ்ரிவன், தக்காளி ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாமா? ஸோ நல்லா தரமான தக்காளி, அதாவது கொஞ்சம் கூட அழுகி போகாமல் இருக்கிற தக்காளியை சூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒன்று ஒன்றா எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தால் உங்களுக்கு தக்காளி ஊறுகாயோட லைஃப் டைம் குறையும், அதாவது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் செஞ்சால் உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணி அதை நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போது உங்களுக்கு பாயிலிங் ப்ராசஸ் கம்மியாகும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். அண்டு ஊறுகாய்க்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் போடுவாங்க, உங்களுடைய விருப்பம். அந்த நம்ம அரைச்சி வச்சது போட்டுக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அதோட நல்ல உப்பு, அதாவது கல்லுப்பு ஒரு 3 பிடி சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக இருந்தால், ஊறுகாய்க்கு யூஸ்வலாக எண்ணெயும் உப்பு அதிகமாக இருக்கணும். ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நான் போட்டிருக்கிற எண்ணெய் கம்மி தான், அதாவது 100 ml வரைக்கும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உப்பு நல்லா அதிகமாக போட்டுக்கோங்க. அதிகமான ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் அதிகமாக, யூஸ்வலோட கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிளேட் மூடி வச்சுக்கலாம். பிளேட் மூடி நீங்கள் வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி விழும் மறுபடியும். ஸோ அந்த பிளேட்டை நீங்கள் திறந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் திருப்பி கொதிக்க வைக்கணும் லாஸ்ட்டாக. அப்போது தான் உங்களுக்கு அந்த தண்ணியும் எவாப்ரேட் ஆகி போகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்லா கொதித்து இந்த கலர் வரும், நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பூண்டு, அதாவது பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க, அரைச்சி சேர்த்துக்கோங்க தோலோடவே. ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட் மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போது இன்னொரு பேனில் கடுகு ஒரு 100 கிராம் அண்ட் சீரகம் ஒரு 100 கிராம் அண்ட் வெந்தயம் ஒரு 60 கிராம்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அதாவது பொரிச்சிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சிக்கோங்க. பொரிச்சிட்டு அதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இன்னொரு கடாயில் ஜாஸ்தியே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் எவ்வளோ அதிகமாக ஊறுகாயில் இருக்கோ அவ்வளோ நாள் உங்களுக்கு லைஃப் டைம் வரும். ஸோ கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக, அண்ட் இப்போது ஒரு 20 பல் பூண்டு தோல் பிரித்து போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி அப்படியே சேர்த்துக்கோங்க. அண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மலாக உங்கள் வீட்டில் செஞ்ச ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதோடு நான் வீட்டில் செஞ்சதும் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல கலரும் டேஸ்ட்டும் வரும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் அங்கே கொதிச்சிட்ருக்கிற தக்காளி ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ தக்காளி பியூரேவை அதுவும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பவுட்ரு பண்ணி வச்ச அந்த மிக்ஸிங்கை நல்லா போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தட்டு மூட வேண்டாம். ஸோ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் அரோமாலேயே தெரிஞ்சிடும் அண்ட் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் ஃபுல்லாக. ஸோ அப்போ நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு, உப்பு கொஞ்சம் அதிகமாகவே ரெகுலர் டேஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னரில், ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 6 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். நான் அதிகமாகவே செஞ்சுருக்கேன், ஆல்மோஸ்ட் 4 கிலோஸ் வரைக்கும். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் செய்யும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.